பொருளோட பேர் என்ன செய்யணும்னு தெரியும். சரி கவனி நான் சொல்றேன். இப்போ இந்த பொருளோட பேர் என்னன்னா துருவி காசு பேர் என்னது திரும்பி இது என்ன பண்ணா என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப இதை பேர் சொல்லி தான் சொல்லணும். துருவி காசு அப்படின்னு சரியா. அடுத்து பாரு இந்த தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இடை தொட்டி என்று சொல்றோம். பேர் என்னது இது பேர் இடைப்பல். இது பேர் என்ன இடைப்பல். இப்போ இந்த சுருளி காசு இடை தொட்டி இடைப்பல் மூணு தான் இந்த செயல்பாடுக்கு பயன்படுத்தப்படும் சரியா. இப்போ ஒவ்வொரு பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும் சரியா. ரெண்டாம் நம்பர் கவனி சுருளி காசில் எடுத்து ஒன்றை பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி நேரம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் நீ வச்சுக்கு பார்க்கும்போது எந்த மதிப்பை காட்டுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரியா. எதுவுமே இதில் நான் போடலை, அப்போ இது என்ன மதிப்பை காட்டுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இடை கொண்டு என்ன பண்ணலாம், இது மேலே எப்படி முதல்ல மெதுவாக ஆட் பண்ணணும். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் இடை மதிப்பு இதில் கூடுதல் குறையுதா What?